ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு ரொம்ப வெறுப்பேற்றுறானுங்க. டே இந்த கரடி மூஞ்சனை தள்ளி போக சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஒன்றும் இல்லைங்க, இந்த பசுபதி போயிட்டு மூஞ்ச க்ளோஸ்அப்பில் காமிச்சு இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டோன்னே டே கடுப்பாகுதுடா, அவனை சிரிக்க வேணான்னு சொல்கிறான், மூஞ்ச பார்க்க முடியலடா அப்படிங்கிற டைலாக் இந்த ஆளுக்கு தாங்க பொருந்தோம். வெறுப்பேற்றாதீங்கடா, கல்யாணம் பண்ணால் பண்ணிட்டு போங்கடா, உங்கள் லைஃப் தான் கெட்டு போகுது அப்படின்னு நினச்சிட்டாங்க. நினச்சதுக்கப்புறமா சரி போய் தொலைங்க அந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்துட்டு நிவின் வந்து செம்ம கோவத்தில் வராரு. யாருக்காக? நம்ம கங்காவோட தங்கச்சிருக்காங்களே அவங்களுக்காக. அவங்க யமுனா போயிட்டு செம்ம கத்திட்டாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கேன், நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கேள்வி கேட்டாங்க. அவங்க லைஃபை கெடுக்கிறதுக்கு நம்ம யாரும், அவங்க லவ் பண்ணிட்டாங்க, அவங்க எப்படியோ சேர்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் உங்கள் அக்கா லைஃப் பாதிக்கப்படும், நீ ஏன் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க அப்படியே டக்குன்னு உலர பார்த்தாங்க. நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆனால் சொல்லலையேம்மா, இப்போ சொல்லியிருந்தீங்கன்னா அப்புறம் பலர்னு வாங்கியிருப்பாமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு வழியாக நிவின் வந்து கத்தி விட்டு வந்துட்டாரு. அந்த கோவத்திலே நடந்து வந்தவங்க வீட்டில் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே கங்கா வந்துட்டு எதுக்கடி அழுவுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருக்கா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சண்டைன்னு சொல்லி சமாளிச்சுறாங்க. இவங்க கொடைக்கானல் ஒரு பக்கம் கிளம்பி வந்துட்டாங்க. வந்த உடனே சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணி வந்தால் விஜய் நிற்கிறாரு. விஜயை பார்த்தோன்னே ஒருவேளை பழைய ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருதோ, இருக்கலாம். கடைசியில் தான் உண்மையை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரியை பார்த்துறாங்க. பார்த்தோன்னே வாங்கக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவாய்ட் பண்ணிட்டு பயங்கரமாக காவேரியை பிடிச்சி திட்டுறாங்க. நீ இன்னும் திறந்தல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீ எந்த ஜென்மத்துக்கு தான் திருந்துவ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உன்னை கங்கா ஒரு பக்கம் வந்துட்டு கோச்சிக்கிட்டு பைய தூக்கிட்டு வந்துட்டாங்க. கோவக்கால கிளியேன்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு விடலாம். ஏன்னா அந்தளவுக்கு கோவம் இவங்களுக்கு மூக்கு மேலே ஏறிடுச்சு. சரி சொல்லிட்டு இவங்களை சமாதம் பண்ணி நான் கூப்பிட்டு வரேன், நீங்கள் உள்ளே போங்கன்னு சொல்லிட்டு காவேரிகிட்ட சொல்லிட்டாங்க. காவேரி ஒரு பக்கட்டும் ஆத்து பூத்துன்னு சொல்லிட்டு பாசமலர் நினச்சி ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. நீ உள்ளே போமா, நான் போய் சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு கங்கான்னு சொல்லிட்டு பின்னாடியே வராரு. நீ என்னப்பா பொண்டாட்டிக்கு இப்படி சப்போர்ட் பண்ணிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கோவத்தில் கத்தி விட்டார். பணத்தை தொலைச்சது நான் தான், நீ வந்து காவேரி நினச்சிட்டு இருக்க அப்படின்ட்டாரு. ஓகே.